எனக்கு தொண்டை சரியில்லை பாடுறதுக்கு. என்ன நடக்கும்? மாமை மருமகளோடு, மருமகள் மாமியோடு, அண்ணன் தம்பியோடும், தம்பி அண்ணனோடும். அது மட்டும் முடிஞ்சுதா? ஊரு சண்டை, உலக சண்டை, ஜாதி சண்டை, ஐயா இனச்சண்டை, கொலச்சண்டை, வெலச்சண்டை, எல்லா சண்டையும் அவங்க நடக்கும். அந்த நேரத்துலதான் ஐஸ் கட்ட வரும். பாருங்க, வாசிங்க. யுத்தம் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறேன். நான், எல்லாரும் சொல்லுங்க, அவர் சொல்ல வைராக்கியத்தை பாருங்க. நான் வைத்து வைத்திருக்கிறேன். எதுக்கு? மனுஷனுக்கு தலையில போடுறதுக்கு. ஐயா இப்ப எல்லாரும் நினைக்க இந்த பிரதர் இன்னைக்கு இப்படியே பிரசங்கிச்சிட்டு போன என்னைக்கு நடத்துவார், நமக்கு வீட்டுக்கு போடுங்க. சோத்திரம் சோத்திரம் பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, விட்டுருவாரு. கரெக்டா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனைகள் இங்க வர இருக்கிற காரணத்தினாலே இயேசு இப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாருங்கள். யோனாவை தேவனாகிய கர்த்தர் அழைத்து நினிவே பட்டணத்திற்கு போன்னு சொன்னார். அங்க போய் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு யோனா பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்பொழுது உலகம் அழிய போவான்னு. ஆனால் தேவனோ அப்படி அல்ல, அங்க இருந்த மக்களுக்கு மேல மனதுருகினார். ஒரு சொல்லுங்க ஆமென். யோனாவை எடுங்கம்மா. 4:11 வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கவனமா கேளுங்க. இன்றைக்கு இங்க இருக்கிற சில ஊழியக்காரர்கள் உங்களை பாலிஷ் பண்ணி நடத்தி நரகத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. பக்கத்துக்கு நான் இன்னைக்கு எனக்கு பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், அதுக்கு ஆயத்தமாக போகிறேன். அதுக்கு முன்ன ஆவியானவர் ஒரு ஏவுதல்ல ஒரு உதாரணம் கூட சொல்லிட்டு போமோனேன்னு சொல்லாரு. உங்க வீட்டுல இத கேட்டாவது மனம் திரும்புங்க. ஒரு கழுதையும் ஒரு ஆடும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னா அதை இப்படியே சொல்லலாம். ஒரு துணி அளக்கிற ஒரு சகோதரனுடைய வீட்டிலே ஒரு ஆடும் ஒரு கழுதையும் அவர் வளர்த்து வந்தார். கழுதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய எஜமானனுடைய துணிகளை எல்லாம் அவர் துவைக்க போகும்போது கட்டாக கட்டி கழுதைக்கு தோள் மேல வைப்பார். இது பொதி சுமந்து மிகவும் நெருக்கப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது அது ஆற்றினருகே போய் சேரும். துணியை அலக்குவார், மறுபடியும் முதுகிலே வைத்து வீட்டிற்கு கொண்டு வருவார். ஆடு எஜமானனுடைய வீட்டில் நின்னது. அவர் வரும்போது கொஞ்சம் பிளாங்குளை வாங்கிட்டு வருவார், நல்ல புல் வகைகளை வாங்கி கொண்டு வருவார், பறித்து கொண்டு வருவார், ஆட்டிற்கு கொடுத்தார். ஆடு இப்புறத்து கம்பி தூண்ல கட்டி இருந்து, கழுதை இந்த சைடு தூணில் கட்டி இருந்து. நைட்டு 2 பேரும் பேச்சு எப்படி தெரியுமா? ஆடு சொல்லிச்சு, என்ன பார், எனக்கு ஒரு குறவும் இல்லை, புல் தன்னே வந்து சேருது, எனக்கு பிளாங்குள நல்ல அழகா வந்து சேருது, நல்ல புண்ணாக்கு வகைகள் வந்து சேருது, நான் நிற்கும் இடத்துல அசை போட்டு சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் தூங்குகிறேன். ஒன்னை பார், காலையில இருந்து பொதி சுமக்கிறார், சாயங்காலம் வர பொதி சுமக்கிறார். உன்னை எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தா என்று இந்த ஆடு கிண்டல் பண்ணுச்சு. ஒரே கிண்டலாக இருந்தது. ஐயடா, என்ன கிண்டல் தெரியுமா? நீ வந்து சில சேர்ந்துட்டியா? என்ன கிண்டல்? நீ வந்தே சில சேர்ந்துட்டியா? நான் வந்தே சில சேர்ந்திருக்கேனா? நான் இயேசு கிட்ட சேர்ந்திருக்கேன். கவனமா கேளுங்க. இப்ப இந்த ஆடுங்க நின்னுகிட்டு கேட்கறாங்க, நீ காலையிலையும் சுமக்கு, சாயங்காலமும் சுமக்கு, நீ ஒரே சுமக்கு தானே. உடனே இந்த கழுதை சொல்லிச்சு, எஜமானன் என்னென்ன செய்யாரோ அதை செய்யத்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிச்சு. ஆனால் மறுநாள் காலையில ஒரு 4 பேர் வந்தாங்க. கவனமா கேட்கணும். வந்து அந்த வீட்டுக்கார ஐயா விட்டு கேட்டார், ஐயா ஆட விலைக்கு கொடுக்குதியாடா? உடனே இந்த கழுது அங்க நின்று சொல்லிச்சுது, என்ன 4 தடிய மாறு வந்திருக்கு, இவங்க துணியும் கூட நான் தான் சுமக்கணுமோ? உடனே இந்த ஆடு சொல்லுது, ஆமா 4 பேருக்கு துணியும் கூட இன்னும் உனக்கு குறுக்கல, யாருக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு ராத்திரி தூக்கம் இல்லை. ஏன்னா அவனு மூக்களத்திடப்படாது. அவன் இழுத்த உடனே போன் பண்ண, பாஸ்டர் எனக்கு மூக்கு இழுக்குது, ஜெபம் பண்ணுங்க.
அன்னையில இருந்து தூக்கம் போச்சு. புரிஞ்சுக்கிடணும், நீங்க மறக்கப்படாது இதெல்லாம். இப்போ ஆடு சொல்லுது இந்த கழுதுகிட்ட, உனக்கு 4 பேருக்கு கூட பொது சுமக்கணும். ஆமா, இப்படி பேசிட்டு இருக்குது. அந்த 4 பேரும் வந்து சொன்னாங்க, ஐயா உங்க ஆடை பார்க்க கொழுகோலா நிக்குது, நல்ல கொழுகோலா நிக்குது, விலைக்கு கொடுக்குதீங்களா? ஆமா, 4000 ரூபாய் தந்தா தரல. இப்ப ஆட்டரைச்சிக்கு நல்ல விலை, 4000 ரூபாய் தந்தா தரல. உடனே வீட்டுக்காரர் சொன்னாரு, வீட்டுக்காரர் 4000 ரூபாய் கேட்டாரு. மற்றவர் வந்து சொன்னாரு, ஒரு 100 ரூபாய் குறைச்சு கிடுங்க, ஒரு 3900 ரூபான்னு சொல்லி விலையை முடிச்சாரு. உடனே இந்த கழுது அங்க நின்று பார்த்துக்கிட்டு என்ன நிக்குது, இங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாக்குது. எஜமானன் அந்த ரூபாய் எல்லாம் வாங்கி எண்ணி பீஸ் பீஸா எண்ணி பாக்கெட்ல போட்டாரு. என்ன செய்ய போறியா? அவரோட சொன்னாரு, நமக்கு ஒரு காரியம் செய்ய வாங்கணும். ஆனா அந்த பிளாமரத்துல தலகுத்தர கட்டி தூக்க பாப்போம். பக்கத்துல ஒரு பிளாமரம் நின்னுது, அதுல கொண்டு தலகுத்தர கட்டி தூக்குனாங்க. தலகுத்தர கட்டி தூக்கிட்டு கால கையெல்லாம் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு அறுப்பு ரத்தம் இப்படி பாஞ்சுது. அந்த பக்கம் நின்ன அந்த கழுதை சொல்லிச்சு, எஜமானனே, என்னை கூறு போடுவதற்கல்ல நீ என்னை பொதி சுமக்க வைத்தது, என்னை பொதி சுமக்க வைத்தது. இந்த ஜனங்களுக்கு முன்ன என்னை பரிகாசியாக நிறுத்தி பிரசங்கிக்க வைத்தது. என்னை பொதி சுமப்பதற்கல்ல, கழுத்தை அறுக்காமல் இருக்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? கழுத்தை அறுத்தாங்க, 4 கூரை ஆட வச்சாங்க. அந்த கழுதை சொல்லிச்சு, எஜமானனே, நீங்க சொல்றது போல நான் பொதி சுமக்கிறேன். அதுல ஒண்ணுதான் நீங்களும் நானா. ஆட்டுக்கு பக்கம் நின்னு இன்னைக்கு கொலுச போட்டு கிழக்காத, கர்த்தர்கிட்ட கிழக்கிக்க. ஆடே, ஊழியக்காரன் சிறந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஒன்ன நேற்றைக்கு சொன்ன ஆரோன் வித்தது போல வித்து போடுவான். நான் இவர்களை அறியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? ஒரு ஊழியக்காரர் ஐயா என்கிட்ட, நான் ஊழியக்காரன் சொன்னா நீங்க நினைச்சிடப்படாது பரிசுத்தவான்களுக்கு கதை சொல்லு, இல்ல ஊழியக்காரர்களுக்கு கதை. என்ன, ஒரு நாள் என்ன கன்வென்ஷனுக்கு அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு நானும் பேசாம இருந்தேன். பார்த்தா இந்த ஆள் வெளியில எல்லாம் பிரசங்கம் பண்ணது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க கூடாது, அது தவறு. இவர் போய் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டு வசமா போறாரு. அடுத்தது ஒரு நாள் பார்த்தா, நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போய் வசமா இருக்கேன், இவரை வந்து எனக்கு முன்பக்கம் இருக்காரு. நான் காணாதது போல இருந்துகிட்டு, வெளியில இருக்க சபையில இருக்க மக்கள்கிட்ட சொல்லி, அது வெளியில ஒரு கூட்டத்துக்கு போகக்கூடாது. சொல்லதுக்கு நம்ம கேளுங்க, ஆடுக்கு பக்கம் நிற்கிறீங்களா, கழுதைக்கு பக்கம் நிற்கிறீங்களா? எஜமான நம்மளை பொதி சுமக்க வைத்திருப்பது ஒரு நாளும் வீணாகாது. சொல்லுங்க ஆமேன், சத்தமா சொல்லுங்க ஆமேன். கழுத்தை அறுப்பதற்கல்ல, எஜமானனோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார். நீங்கள் அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய சொந்த பிள்ளைகள். தைரியமா சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஒரு ஓமையை சொல்லணுமா? நான் நிறுத்தலான்னு பார்த்தா ஓமையா வருது. என்ன முடிஞ்சில்ல. ட்ரெயின் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ட்ரெயின் பார்த்திருக்கிறீங்க இல்ல? ட்ரெயினுடைய பெட்டி ஒரு இன்ஜின் பெட்டி, 2வது இன்ஜின் இயேசு கிறிஸ்து. கையத்துக்கு சொல்லுங்க, ட்ரெயினுடைய இன்ஜின் இயேசு கிறிஸ்து. என்னைக்காவது இன்ஜின் திரும்பி பார்த்ததா? பார்க்காது. இன்ஜினுக்கு பின்னால எத்தனை பெட்டியை தொடுத்தி விடுறாங்களோ அத்தனையும் இழுத்து கொண்டு போக வேண்டியது அந்த இன்ஜினுடைய பொறுப்பு. எத்தனை பெட்டியில ஏறி உட்கார்ந்து முடியுமோ உட்கார்ந்து கிடணும். என்னை இழுக்கிறவர் இயேசு. நான் ஒரு பெட்டியா நிற்கிறேன், எனக்கு அடுத்த பெட்டி இந்த பிரதர். இப்படி 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 தொடுத்துக்கிட்டு நிக்கும். இந்த பெட்டியில வந்து உட்கார்ந்துக்கிடுங்க. எங்களுக்கு ஒரு லாபமும் இல்ல. இழுத்துட்டு போற அந்த இன்ஜின் தான் நம்ம கொண்டு போகுது. அது கொண்டு போய்